இன்னர் லைன் பெர்மிட் கொடுக்கணும். ஓட்டு உன் ஊரில் போட்டுட்டு வா. இப்போ உங்க ஆளுகளை எல்லாம் விரட்டுவான். உங்க ஆளை கூப்பிட்டுட்டு எங்கால அனுப்பு, நான் கொடுத்துக்கிறேன். இவ்வளவுதானே? இப்போ புரியுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப கவனமாக, இது ஓட்டுக்காக பேசுகிறவன் கிடையாது. எனக்கு என்ன இந்திக்காரன் போடலைன்னா போட்டால் போடுறேன், போடலைன்னா போகிறேன். இந்திக்காரருக்கு என்ன வேணும்? உங்களுக்கு ஒரு தொகுதி தர்றேன். உங்களுக்கு என்ன வேணும்? குடும்ப அட்டை, ரேஷன் கார்டு தர்றேன். இவங்கெல்லாம் இந்திய எதிர்ப்பு என்னடா? சவுகாரப்பேட்டையில் இந்தியில் சோரொட்டி ஒட்டி ஓட்டு கட்டவங்கடா திமுகக்காரங்க. ஈரோடு கிழக்குலையும் அவன் பேசுவான்டா. அவன் நாடா, அவன் நாடா, அவன் நிலமா இருந்தால் நம் பூமி தாயின் மாரை அறுத்திருப்பானா? தாயின் ரத்த நாளம் ஆரை அழிச்சிருப்பானா? உலக உயிர்களின் பால், தாய்ப்பால், பூமியின் ரத்தத்தை உறிஞ்சி விற்க அனுமதிச்சிருப்பானா? தண்ணீரை, அறிவை வியாபாரம் ஆக்கியிருப்பானா? உயிர் காக்கும் மருத்துவத்தை சந்தை ஆக்கியிருப்பானா? என்ன கவலை அவனுக்கு? என்ன கவலை? கவலைப்பட மாட்டான். 1000 பேர் உன்னை பெற்ற தாயை அம்மாவென்று அழைக்கலாம். ஆனால் உன்னை போல அன்பு கொண்டு, பேரன்பு கொண்டு உன் தாயை அவனை நேசிக்க முடியாது. என் தாய் நிலத்தில் இருக்கிற எல்லாம் உன்னை போல, என்னையை போல இந்த தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு எவனாலும் காதிக்க முடியாது. இது என் மலை, இது என் காடு, இது என் வயல், இது என் அருவி, இது என் ஆறு, இது என் பிள்ளைகளின் கல்வி, என் பெற்றோர்களின் மருத்துவம், என் பிள்ளைகளின் வேலை, என் பிள்ளைகளின் தொழில் வளர்ச்சி, பொருளாதார மேம்பாடு என்ற கனவு இவன் எவனுக்கும் இருக்குது.